நமக்கு தெரியும் நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ஒரு வருஷத்துல ஒரு நாடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மணி வேல்யூ அப்படின்னு சொல்லி. இத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 டிஃபரண்டான மெத்தட்ஸ் இருக்கு. புரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ன்னு சொல்லி. புரொடக்ஷன் யூனிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கு. பிரைமரி, டெர்ஷியரி, செகண்டரி அப்படின்னு சொல்லி. அந்த செக்டார்ஸ பொறுத்து எந்த அளவுக்கு அவுட்புட்ல வேல்யூ அடிஷன் ஆகியிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம இன்கம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது புரொடக்ஷன் மெத்தட். இதுவே ஒரு ஒரு இண்டிவிஜுவலும், ஒரு ஹவுஸ் ஹோல்டோ இல்ல ஒரு ஃபர்ம் அதாவது இண்டஸ்ட்ரியோ எந்த அளவுக்கு எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன பொறுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இன்கம் மெத்தட். இதுவே கன்சப்ஷன், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஆகியிருக்கு அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இது ஒரு மாரி சர்க்குலர் ஃப்ளோவா தான் இருந்துட்டுருக்கும் இல்லையா? ஒண்ணுக்கு ரிலேட்டடான மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட் மெத்தட பார்ப்போம். ப்ராடக்ட் மெத்தட பொறுத்தவரைக்கும் அவுட்புட்ட வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். அவுட்புட் அப்படின்னும்போது எந்த அளவுக்கு கூட்ஸ், சர்விஸ் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்றத வச்சு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வித்தின் த கண்ட்ரி ஆர் அப்ராட்ல இருந்து. அப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்கும்போது, இது ஜிஎன்பி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நம்மகிட்ட வேரியஸ் கைண்ட் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷத்துல இது மூலமா எந்த அளவுக்கு புரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது இந்த ப்ராடக்ட் மெத்தட். முக்கியமா ஒரு விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்மீடியேட் கூட்ஸுக்கு செலவாகுற காஸ்ட்ட நம்ம வந்து கழிச்சிடணும். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ மட்டும் தான் நம்ம கணக்குல எடுத்துப்போம். அப்படி பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, டபுள் கவுண்டிங்ன்னு சொல்லி ஒரே பிரைஸ் நமக்கு 2 தடவ வந்துரும். நேஷனல் இன்கம் ஆக்சுவலா எவ்வளோ இருக்கணுமோ, அத விட அதிகமா நமக்கு காட்டும். அப்ப ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நம்ம இங்கே டாக்ஸ் ஆட் பண்ணுவோம். சப்சிடீஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிப்போம். அதேபோல டிப்ரிசியேஷன் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அதையும் கழிச்சிருவோம். இங்கே ஒரு முக்கியமான டிஃபிகல்ட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செக்டார்ஸ் அப்படின்னும்போது இன்ஃபார்மல் செக்டரா இருக்கும் பட்சத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன நம்மளால கணக்குல எடுத்துக்க முடியாது. ஒரு ஃபார்முலா டைப்ல நம்ம இத சொல்லணும் அப்படின்னா, கிராஸ் வேல்யூ அடிஷன் அட் பேஸ் பிரைஸ் அதில டாக்ஸ் ஆட் பண்ணுவோம். சப்சிடிய மைனஸ் பண்ணுவோம். இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டர வச்சு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க. ஒரு 64 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட் பிரைஸ் கூட அத மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு, அதில சில விஷயத்த டெட்யூஸ் பண்றாங்க. அதாவது இன்டர்மீடியேட் காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? அதாவது சீடோட காஸ்ட்டு, மேன்யூரோட காஸ்ட்டு இது எல்லாத்தையும், அப்புறம் இந்த டெப்ரிசியேஷன நம்ம கழிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் பண்றது மூலமா நமக்கு ஃபைனல் கூடோட பிரைஸ் மட்டும் கணக்குல எடுத்துப்போம். இது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம மத்த ஃபீல்ட்ஸ்லயும் சரி, ஃபாரஸ்ட்ரியா இருக்கட்டும், மைனிங்கா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியா கூட இருக்கட்டும், அதுக்கும் இதே மாரி ப்ராசஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். இது பார்த்தோம் அப்டின்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. முன்னவே சொன்ன மாதிரி நமக்கு ப்ரிகாஷன்ஸ்ன்னு பார்த்தா, டபுள் கவுண்டிங்க வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 2 தடவ ஒரே ப்ராடக்ட்டோட காஸ்ட்ட வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. அடுத்து இந்த மெத்தட்ல செல்ஃப் கன்சப்ஷனுக்கு ஃபார்மர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க இல்லையா? அதையும் கணக்குல வைக்கணும். ஏன்னா, அது அவங்களோட புரொடக்ஷன் இல்லையா? அதனால அத வைக்கணும். அடுத்து டியூரபிள் கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் சேல்ஸ் கூட்ஸு, செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னா, யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்பவே அத நம்ம கணக்குல எடுத்துட்டு இருப்போம். அப்ப அத வந்து இங்க நம்ம டிடியூஸ் பண்ணிக்கணும். அடுத்த மெத்தட் இன்கம் மெத்தட். இந்த மெத்தட பொறுத்தவரைக்கும் ஒரு நாட்டுல இருக்கவங்க, அது ஃபாரினரா இருக்கலாம், இல்ல சிட்டிசனா இருக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சிருக்கும்ல. அத பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் பாப்புலேஷன் இருக்க நாடுல இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். நம்ம யூஸ் பண்றதில்ல பெருசா. ஸோ ஒரு கம்பெனியோ, இல்ல ஒரு இண்டிவிஜுவலோ நாட்ல இருக்கவங்க டாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்கம் ஜெனரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இன்கம் அப்படின்னும்போது சம்பளமா இருக்கலாம், வாடகையா இருக்கலாம், இல்ல வட்டி குடுத்து அதுவா இருக்கலாம். இல்ல இது மூலமாவது நமக்கு ப்ராஃபிட் கெயின் கிடைச்சது அப்படின்னா, அதையும் கணக்குல வச்சுக்கலாம். இதையும் நம்ம 1 இயர் அப்படின்ற கணக்குல தான் எடுத்துப்போம். அங்க எப்படி நம்ம வந்து செக்டோரல் வைஸ் பார்த்தோமோ, இங்க நம்ம வந்து ஏர்னிங் குரூப்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். யாராவது பிசினஸ் சர்க்கிள்ஸ், யாராவது வந்து இண்டிவிஜுவல்ஸ், யார் யார் என்ன பண்றாங்க, எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்றத பொறுத்து பார்ப்போம். மானிட்டைசேஷன் இல்லாத பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அத நம்ம வந்து இதில கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம். இங்கேயும் நம்ம செகண்ட் ஹேண்ட் கூட்ஸோட ரெசிப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் டாக்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் கூடவே வந்துரும் அப்படின்றதுனால, அதையும் தனியா பார்த்துக்க மாட்டோம்.
வின்ஃபால் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்னன்னா, இப்போ ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த லேண்டோட மதிப்பு வந்து அதிகமாகியிருக்கு. அங்க புரொடக்ஷன் எதுவும் நடக்கல. லாட்டரி மாதிரி நடக்குது. கிஃப்ட் மாதிரி குடுக்குறாங்க அப்படின்னா, அங்கேயும் புரொடக்ஷன் எதுவும் நடக்கல. ஆனாலும் பிரைஸ் வேல்யூன்றது அதிகமாயிருக்குல்ல. அந்த மாதிரி நடக்கிறது நம்ம வின்ஃபால் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அதையுமே நம்ம வந்து இன்கம் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ண மாட்டோம். இதில ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ஒருத்தரு சொந்த வீடு வச்சிருக்காரு. ஆனா, அவரு அங்க வசிக்காம அத வாடகைக்கு விட்டுடுறாரு அப்டின்னா, அந்த வீடு மூலமா ஒரு வருமானம் ரெண்ட் அப்டின்றது வருது. அத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதேபோல ஃபேமிலில இருக்க ஒருத்தவங்க, ஃபேமிலில ஒரு சின்ன பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னும்போது, அவங்க கண்டிப்பா புரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட்ட நம்ம அசைன் பண்ணி அவங்களுக்கு சேலரி மாதிரி குடுக்கணும். அத கணக்குல வைக்கணும். அந்த கான்செப்ட் தான் ஃபேமிலி லேபர் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஃபார்முலால வேஜு, ரென்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது கூட அந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம வந்து கழிக்கணும். ஏன்னா, இன்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஃபாரினரோ இல்ல இந்தியனோ, ஆனா இந்தியாக்குள்ளேருந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். நேஷனல் இன்கம்ம செலவுகள் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, செலவுகள் அப்படின்னும்போது மக்களா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், கவர்மெண்ட்டா இருக்கலாம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆர் கன்சியூமர்ன்னு பார்க்கும்போது, டியூரபிள் கூட்ஸ்லயோ, இல்ல நான் டியூரபிள் கூட்ஸ்லயோ வந்து செலவு பண்ணுவாங்க. ஹவுஸ் மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது ரெசிடென்ஷியல், நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணுவோம். மெஷினரீஸ்க்கு, இன்வென்ட்ரீஸ்க்கெல்லாம் போடுவோம்ல, அந்த ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கவர்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது, ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல கவர்மெண்ட் போடுறது ஸ்கூல்ஸ்க்கு, ரோட்ஸ்க்கு அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கணக்கையும் நம்ம அதில வந்து ஆட் பண்ணணும். அத நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இம்போர்ட்ஸ்க்கு செலவு பண்ண பணத்த, அது கன்சம்ப்ஷனுக்கு இருக்கலாம், இன்வெஸ்ட்மென்ட் இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம். அத நம்ம கழிச்சிடணும். அதேபோல ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இம்போர்ட்ஸ்க்கு அப்படின்னா, அதையும் வந்து கழிச்சிடணும். நெகட்டிவா வரும் பட்சத்தில் அது இம்போர்ட் அதிகமா நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவா வந்துச்சுன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம அதிகமா பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கேயும் நம்ம செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ்க்கு செலவு பண்ண அமௌண்ட்ட வந்து கழிச்சிடணும். அதேபோல ஷேர்ஸ்லயோ, இந்த பாண்ட்ஸ்லயோ இதெல்லாம் செகண்டரி மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கழிச்சிருவோம். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸையும் நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இன்டர்மீடியேட் கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டா, நமக்கு மத்த 2 மெத்தட்ல வந்த மாதிரியே இங்கேயும் டபுள் கவுண்டிங் நடக்கலாம். ஸோ, அதையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டோம். அடுத்த ஒரு கான்செப்ட் சோஷியல் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷனோட அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது. அதாவது ஒரு கவர்மெண்ட்டோ, இல்ல ஒரு எக்கனாமிஸ்ட்டோ புரொடக்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு, இன்கம் எவ்வளோ ஆயிருக்கு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது. இது மூலமா நமக்கு எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றத பண்ண முடியும். டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, குரோத் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, டெவலப்மெண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் ரீஜனல் ஆர் இன்டர்நேஷனல் கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ, எங்க நம்ம அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் போடணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடைக்கும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் எங்க நடக்கு அதிகமா, பிசினஸ்ல நெறையா இருக்கா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு நெறையா இருக்கா, எப்படி என்னன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து செக்டரா வந்து பிரிக்கணும் எக்கனாமிய. ஃபர்ம் அப்டின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் வீடுக்கு, கவர்மெண்ட்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது, கேபிட்டல் செக்டார்ஸ்க்குலாம் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். இப்போ ஃபிர்ம்ஸ் அப்படி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து கூட்ஸ் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன்ல லேபர்ஸ் இன்வால்வ் ஆகாங்க. அவங்களுக்கு சேலரி குடுக்கணும். அந்த இண்டஸ்ட்ரி செட் பண்ண இடத்துக்கு வந்து ரெண்ட் குடுக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா, துணிய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு சேலரி குடுக்கணும். அந்த யூனிட்க்கு ரெண்ட் குடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல பார்ப்போம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு எடுத்தோம்னா, வீட ஒரு வேள வாடகைக்கு விட்டிருந்தாங்கன்னா, அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பணம் வரும். வீட்ல இருக்கவங்க ஏதோ ஒரு யூனிட்ல போய் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த வொர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சேலரி வரும். அந்த மாதிரி அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்ப தான் பார்க்கறது. இது போக வீட்டுக்குன்னு அவங்க பொருள் வாங்குவாங்க. அப்ப அங்க ஒரு விதமான இன்கம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்கும். அதுவும் அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க வொர்க் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சிருக்கும். அந்த இன்கம் மூலமா அவங்க கூட்ஸ் வாங்கி செலவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் வரி வசூலிக்கும், கடன் வாங்கும். அது மூலமா பணம் அப்படின்றது கையில வரும். அத வச்சு அவங்க ஹெல்த் செக்டாருக்கு, எஜுகேஷன் செக்டாருக்கு, டிஃபென்ஸ் செக்டாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த செக்டார் மூலமா மக்கள் வந்து பெட்டர் லைஃப்ப லீட் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னும்போது இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ஸ பத்தி பேசுறாங்க. நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும். அந்த பணம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது மாறும். கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது மாறும். அதேபோல லோன்ஸ் கடனா வாங்குவோம். அதுக்கப்புறம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சாஃப்ட்வேர வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அதேபோல ஆயில வந்து இம்போர்ட் பண்றோம். இது மாதிரியான ட்ரேட் ரிலேஷன்ஸ்.
கேபிட்டல் செக்டார்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் சொல்லலாம். அவங்க வந்து எதையும் ப்ரொடியூஸ் பண்ணல. பட் பணத்த குடுத்து இன்னொரு செக்டாரோட வெல்ஃபேருக்கு எய்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இங்க வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து டீல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அக்கவுண்டிங்க பொறுத்து தான் நம்ம பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்ன்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றோம். அது மூலமா ஜிடிபி அப்படின்றத கால்குலேட் பண்றோம். அடுத்த கான்செப்ட் நேஷனல் இன்கமும் வெல்ஃபேரும். நேஷ்னல் இன்கம் பெட்டரா இருக்கும் பட்சத்தில் நாடு வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இப்போது கன்சியூமர் கூட்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கேபிட்டல் கூட்ஸை விட. ஆனால் அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் பட்சத்தில் வெல்ஃபேர் எக்கனாமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது இல்லையா? அதே போல் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னும் போது அது எல்லாமே ஒரு மாதிரி ரிச் பீப்புள் அந்த கிளாஸோட ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் ஜிடிபி என்ன தான் நம்ம அதிகமாக கொடுத்தாலும் கூட அது மூலமாக என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். அதை கணக்கில் எடுத்து அதை டிப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரியல் இன்கம் அப்படின்றதே பார்க்க முடியும். அப்போ அங்கேயே வந்து இது அதிகமானால் வெல்ஃபேர்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. நம்மளால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது வார் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும்போது அங்கே வந்து பணம் அப்படின்றது போயிடும். அப்போ அதுவுமே வந்து நேஷ்னல் அவுட்புட்க்கு ஒரு எப்படி சொல்கிறது தடங்கல் மாதிரி இருக்குது. அதே போல் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. பெர் கேபிட்டா இன்கம்னும் போது ஒரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷன். இண்டிவிஜுவல்னா அது மேனாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். ஃபோர்ஸ்டு லேபராக இருக்கும்போது, ஒரு சில்ட்ரன் ஒர்க்கராக இருக்கும்போது, அப்போ நம்ம அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. அதுக்கு தான் ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் பர்த் அண்ட் டெத்து அதை பற்றி, லிட்ரஸி பற்றி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது ஒரு நாட்டில் அந்த மக்களோட அப்படின்றத பார்த்து அதை வச்சு நேஷ்னல் இன்கம்மை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேச்சுரல் வெல்த் அப்படின்னும் போது இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா ஏதோ ஒரு ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃப்யூச்சருக்கு அந்த ரிசோர்ஸே இல்லாத மாதிரி நம்ம டிப்ளீட் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் அந்த லாஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஸோட வேல்யூவை ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நேச்சுரல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு யூஎஸ் டாலரில் வச்சு நம்ம சொல்கிறத விட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது மக்களால் எந்த அளவு பொருளை வாங்க முடியுன்ற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி என்வாயன்மெண்டல் காஸ்ட் அப்படின்றது எப்படினாலும் ப்ரொடக்ஷன்னால நடக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குது, இண்டஸ்ட்ரி மூலமாக பொல்யூஷன் ஒன்று ஏற்படுது அப்படின்னா அந்த பொல்யூஷனுக்கான காம்பன்சேஷன் காஸ்ட்டை கழிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆக்சுவல் ரியல் இன்கம் அப்படின்றத அந்த இண்டஸ்ட்ரி நமக்கு கொடுக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க.